அன்னைக்கு ஒரு நாள் அம்மாட்ட ஒயிட் ரைஸும் ரசமும் சாப்பிடலாமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் உடம்பு கெடுதி, அதுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செஞ்சிருக்கு, அதை சாப்பிடுன்ட்டாங்க. இது என்னடா புது கதையா இருக்கு. சரி அம்மா சொல்றது சரியா தான் இருக்குன்னு சொல்லி ரூம்ல இருக்க கண்ணாடி கிராஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ரசம் சாப்பிடாதனால என் மூஞ்சி டல்லாயிருச்சு. அதுவும் இல்லாம பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சு. சரி சீக்கிரம் ஏதாவது கெமிக்கல் கிரீம் யூஸ் பண்ணி சரி பண்ணிடலான்னு பார்த்தா அதுவும் கெடுதின்றாங்க. சரி இப்ப என்னதான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அம்மா ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க, ஆனா அதுல ஃபேஸ் கிரீம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதனால முதல்ல ஒரு கப் ரைஸ் எடுத்து அதை 3 வாட்டி கழுவி எடுத்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊர்ன அரிசி இந்த மாதிரி சாஃப்டா அரைச்சு ஒரு வெள்ளை துணியில அதை அந்த வடிகட்டின தண்ணி ஒரு கிளாஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி 5 ஹவர்ஸ்க்கு விட்டு எடுத்தா இந்த மாதிரி தண்ணியும் ஸ்டார்ச்சும் தனியா வந்து நிக்கும். அப்புறம் அந்த தண்ணி மட்டும் தனியா எடுத்து கீழே இருக்க அந்த ஸ்டார்ச்சை பாஸ்மெண்ட் பேப்பர்ல ஊத்தி வெயில காய வச்சு எடுத்து அரைச்சிட்டு 5 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் ரெடி பண்ண ரைஸ் சின்ன லம்ஸ் இல்லாம அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டமின் இ கேப்சூல் அண்ட் 1 ஸ்பூன் ஸ்வீட் எல்லாத்தையும் போட்டு கடைசி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கிரீம் கண்டெய்னருக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்மளே ரெடி பண்ண ஒரு ஹோம் மேட் ரைஸ் ஃபேஸ் கிரீம் ரெடி. பிக்மெண்டேஷனுக்கு, டல் ஸ்கின்னுக்கு, ஆக்னிக்கு எல்லாம் ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் கிரீமா. இது போட்டோன ஃபேஸ் எவ்வளவு க்ளோவிங்கா இருக்கு பாத்தீங்களா. எனிவேஸ் நான் இனிமே தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.